வணக்கம். ஆல்மோஸ்ட் எல்லா வகையான படங்களையும் ஏதோ ஒரு ஜானர்ல கிளாசிஃபை பண்ண முடியும். மெயின் ஜானரா இல்லைனா சப் ஜானர்னு ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க. த்ரில்லர்லேயே பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் த்ரில்லர், மிஸ்ட்ரி த்ரில்லர், ஹூடனி த்ரில்லர், ஏன் அந்த ஸ்க்ரீன் லைஃப் த்ரில்லர்லாம் கூட வந்திருக்கு. ஆனால் ப்ரொட்டாகனிஸ்ட்டை ஒரு மர்மமான ஆள் ஃபோன் மூலமாக மிரட்ட ஆரம்பிப்பான். அவன் சொல்கிறத கேட்கலன்னா ப்ரொட்டாகனிஸ்டோட வாழ்க்கையே பிரச்சனைக்குள்ளாகும். ஸோ வேற வழி இல்லாமல் அதை கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே தன்னை காண்டாக்ட் பண்ணுறது யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் எப்படியோ அந்த மர்ம ஆசாமி வில்லன் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஃபோன் பூத், செல்லுலார், போன வருஷம் வந்து அந்த சூப்பரான கேரியான் உள்ளிட்ட நிறைய படங்கள் இந்த வகை தான். ஆனால் இந்த வகை படங்களுக்கு சப்ஜானரில் கூட ப்ராப்பராக ஒரு பேர் இல்லை. ஹாஸ்டேஜ் த்ரில்லர், க்ளோஸ்ட் ரூம் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி ப்ராடாக தான் சொல்கிறாங்க. பர்டிகுலராக கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பேர் இல்லைங்கிறத நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ட்ராப் அப்படி ஒரு படம் தான், சைக்காலஜிக்கல் த்ரில்லர்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த த்ரில்லர் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ட்ராப். வயலட் ஒரு விடோட் சிங்கிள் மதர், அப்யூசிவான ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. இப்போ அப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பெண்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற தெரபிஸ்டாக இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான். பல வருடங்களுக்கு அப்புறம் ஒரு டேட்டுக்கு பிளான் பண்ணுறாங்க. வயலட் பையனை பார்த்துக்க அவங்க தங்கச்சியை வீட்டில் உட்கார வச்சுட்டு கிளம்புறாங்க. ஒரு பாஷான ரெஸ்டாரண்ட்டில் அவங்க டேட் ஹென்ரியை மீட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஃபோனில் ஒரு ஏர் ட்ராப் மெசேஜ் ஒன்று வருது. அந்த மெசேஜை முதல்ல இக்னோர் பண்ணுறாங்க. தொடர்ந்து சில மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்கு. நான் சொல்கிறத நீ அப்படியே செய்யலைனா உன் பையனை கொலை பண்ணுவேன் அப்படின்னு அந்த மெசேஜில் மிரட்டியிருக்காங்க. இவங்க பதறி அடிச்சுக்கிட்டு வீட்டோட செக்யூரிட்டி கேமராவை செக் பண்ணுறாங்க. ஒரு மர்ம ஆசாமி நிஜமே மூடி போட்டுக்கிட்டு கையில் ஒரு வெப்பனோட அந்த வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிறது இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இதுக்கப்புறம் வயலட் என்ன பண்ணுறாங்க, இவங்களை மிரட்டுற அந்த மர்ம நபர் யார், அவனுக்கு என்ன வேணும், வயலட்டால் இதுலேருந்து வெளியில் வர முடிஞ்சுதா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த படம். தொண்ணூறு நிமிடங்களில் பரபரப்பான த்ரில்லர் படங்கள் எடுப்பது எப்படின்னு அப்பப்போ ஹாலிவுட்ல சில நல்ல படங்கள் வரும். எப்படி எடுக்கக்கூடாதுன்னு தான் நிறைய படங்கள் காட்டும். ஆனால் இந்த ட்ராப் வந்து அப்படி இல்லை. முதல்லயே ஒரு வயலண்டான சீனை காட்டிட்டு கதையை ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்தே படம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. பட் ப்ரொட்டாகனிஸ்டோடைய லைஃப், அவங்க பையன் தங்கச்சி, இந்த செட்டப் எஸ்டாப்ளிஷ் பண்ணது எல்லாம் சம்பிரதாயமாக மட்டுமே இருக்கு. இந்த சீன்ஸில் ஹியூமர் மாதிரியும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுவும் ரொம்ப ஃபோர்ஸ்டாக தான் இருந்துச்சு. பட் இந்த ஓப்பனிங் ஸ்ட்ரெச்சில் செக்காப்ஸ் கன் மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கே தெரியாமல் பிளான் பண்ணிட்டு அதை கிளைமேக்ஸில் கொண்டு வந்த விதம் நல்லா இருந்தது. ஒன்ஸ் இந்த டின்னர் டேட் ஸ்டார்ட் ஆனதுமே படம் நிஜமா டாப் கியர்ல பறகுது. டைம் போறதே தெரியல. அந்த அளவுக்கு சஸ்பென்ஸையும் டென்ஷனையும் ஹோல்ட் பண்றாரு இயக்குனர் கிறிஸ்டோபர் லாண்டன். ரெஸ்டாரண்டோட அமைப்பு, அங்க ஹீரோயின் மீட் பண்ற கேரக்டர்ஸ், வர அந்த ஏர் டிராப் மெசேஜஸ், அதோட டெக்ஸ்ட்டை போன் ஸ்கிரீன்ல காட்டாம வெளியே அந்த சூழல டெக்ஸ்டா பெருசா காட்டினது செம்ம ஐடியா, எஃபெக்டிவா ஒர்க் ஆகுது. ஹீரோயின் நெட்வொர்க் ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாமே, முதல் சில டெக்ஸ்ட்டை ஹென்ரி கிட்ட காட்டினவங்க அதுக்கப்புறம் அந்த முதல் மிரட்டல் மெசேஜை கூட காட்டிருக்கலாமே அப்படின்னு படம் பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தோணும். அந்த அளவுக்கு படம் சுவாரஸ்யமாக தான் போகுது. வயலட் கேரக்டர்ல மேகன் ஃபேஹி தெரபிஸ்ட் கேரக்டர்னாலே என்னன்றது தெரியல, கொஞ்சம் கண்டெய்ன்டா நடிச்ச மாதிரியே தெரிஞ்சது. நல்லா இல்லைன்னு சொல்ல, டீசென்டான எஃபர்ட் தான். பட் இன்னும் கூட அவங்க கண்ட ஒரு பதட்டம், பயம், ஃப்ரஸ்ட்ரேஷன், டெஸ்பரேஷன் எல்லாம் தேவைப்படுது. இந்த ரோலை போர்ட்ரே பண்ணியிருக்காங்களே தவிர அதை உள்வாங்கி நடிச்சா மாதிரி ஃபீல் ஆகல. ஹென்ரியா பிராண்டன் ஸ்க்லனார் ஒரு நல்ல செலக்ஷன். அவர் மட்டும் இல்ல, வெயிட்டரா வர ஜெஃப்ரி செல்ஃப், பியானிஸ்டா வர எட் வீக்ஸ், கார்னருங்கிற கேரக்டர்ல வர டிராவிஸ் நெல்சன் எல்லாருமே ஏன்னா கடைசி 20 நிமிஷம் வரைக்கும் யார் இல்லைன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ ரெட் ரிங்ஸை நல்லாவே எழுதி எல்லார் மேலேயுமே மாறி மாறி சந்தேகப்பட வச்சிருக்காங்க ரைட்டர்ஸ் ஜில்லியன் ஜேக்கப்ஸும் கிறிஸ் ரோச்சும். டுவர்ட்ஸ் எண்ட் ஸ்மார்ட்டாகவும் சில ஐடியாஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. அண்ட் பேசிக்கா சில விஷயங்களை நல்லா எழுதிட்டு மேக்கிங்குக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹிச்காக் படங்கள் ஸ்டைலில் வர க்ளோஸ்அப், சுத்தி எல்லாம் மறைச்சிட்டு ஒரு கேரக்டர் மட்டும் கண்ணுக்கு தெரிகிற விதம், ஹீரோயின் ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இம்ப்ளை பண்ற மாதிரியான ஃப்ரேம்ஸ்னு அமேசிங்கான சினிமாட்டோகிராஃபி, மொமெண்டம் ஏத்திட்டே போற எடிட்டிங்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அந்த பரபரப்பான சீன்ஸ்ல ரியாக்ஷன்ஸ் இன்சர்ட்டும் பேசிங்கும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ப்ரொடக்ஷன் டிசைன், சவுண்ட் டிசைன், பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு மற்ற விஷயங்களும் சூப்பர். ஸோ படத்தில் ஒர்க் ஆகாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல ஒரு சீன் காட்டுறாங்க, அது ஃபிளாஷ் பேக்கா ஃபிளாஷ் ஃபார்வர்டா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த சீன்ல வர ஆக்டரும் ஹென்ரிங்கிற கேரக்டரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தெரிஞ்சாங்க. ஆக்சுவலி இந்த படத்தில் வர ஆண் நடிகர்கள் எல்லாருமே மோரலெஸ் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. வேணும்னு பண்ணாங்களா என்னங்கிறது தெரியல. எப்படி இருந்தாலும் அது கொஞ்சம் நேரம் குழப்புது. தென் மேகன் கேரக்டர் மேலேயோ அவங்க பையன் மேலேயோ எந்த விதமான எம்பத்தியுமே வரமாட்டேங்குது. ஏன்னா முதல்ல வர இவங்களுடைய ஃபேமிலியை பற்றின காட்சிகள் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப சம்பிரதாயமாக தான் இருக்கு. எங்கேயுமே ஐயோ பாவம் இப்படி மாட்டிட்டாங்களே அப்படிங்கிறது தோணவே இல்லை. ஸோ எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி சில சீன்ஸ் கொஞ்சம் அழுத்தமாக எழுதிருக்கலாம். வில்லனை ஹீரோயின் மீட் பண்ண சீன் பெரிய பில்டப் இல்லாமல் சப்புன்னு முடிஞ்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இதான் மேட்டர், இதான் காரணம்னு சொல்லப்படுற விஷயம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. மொத்தத்தில் இந்த டிராப் ஒரு நீட்டான த்ரில்லர். டைரக்டர் கிறிஸ்டோபர் லாண்டனுடைய ஹாப்பி டெத் டே அளவுக்கு எனக்கு சுவாரஸ்யம் இல்லைனாலுமே கூட 90 மினிட்ஸ்ல ஒரு காம்பாக்டான இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் கண்டிப்பாக பார்க்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க பாருங்க. இந்த படம் ஆப்பிள் டிவியில் ரெண்டல் இருக்கு. அந்த ரெண்டெல்லாம் கொடுக்க மாட்டேன்னா வேற எங்கே கிடைக்கும்ன்றது நம்ம சமூகத்துக்கே தெரியும். ஒரு சின்ன லிப்லாக் சீன் இருக்கு படத்தில், லைட்டான வயலன்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த படம் என்னோட வியூவில் ஒரு UA 12 and 13+ வச்சுக்கலாம்.